இப்போது கிளிக்கு ஃபஸ்ட்டு டைட்டில் பேர் கொடுக்குறீங்க. இந்த இடத்துல ஏதாவது ஒரு படத்தை செலக்ட் பண்ணுறீங்க. இதுக்கு இந்த படம் சம்பந்தமான விஷயங்களை இதில் கொண்டு வரலாம் நீங்கள். அதான் இது. ஸோ இதுலேயே 4-5 மாடல் இருக்குது. அடுத்தா போல் இதை கிளிக். இப்போ வந்து லெஃப்ட் சைடில் டெக்ஸ்ட்டு, ரைட் சைடில் படம். அடுத்து பார்த்தீங்கன்னா நேர் உல்ட்டா, லெஃப்டில் படம், ரைட்டில் டெக்ஸ்ட்டு. அடுத்தா போல் 2 படம் ஒரு டெக்ஸ்ட்டு. இப்போ 2 படம் கொண்டு வாங்க, 2 கட்டத்தில் இதில் ஒரு டெக்ஸ்ட்டு. இது அடுத்தாப்புல இப்போ லெஃப்ட்டில் இருக்கு இல்லையா, இப்போ பாருங்கள் ரைட்டில் வந்துட்டு டெக்ஸ்ட்டு, லெஃப்ட் சைடில் படத்தை கொண்டு வரலாம். ஓகே, அடுத்தாப்புல இதை பார்த்தீங்கன்னா நடுவில் டெக்ஸ்ட்டு, மேலே டைட்டிலு, கீழே படம். இது கீழே டெக்ஸ்ட்டு, நடுவில் படம், மேலே டைட்டிலு. இதை பார்த்தீங்கன்னாக்கா மேலே டைட்டில், 2 படம், கீழே டெக்ஸ்ட்டு. ஸோ இந்த மாதிரி வேறு ஒன்றுமே கிடையாது சார். இது முடிஞ்சு போச்சு சார். இது இந்த லேஅவுட் எப்படின்னு கேட்டிங்கன்னா இதெல்லாம் டெம்ப்ளேட்டுன்னு சொல்லுவோம். டெக்ஸ்ட்டு அண்டு கண்டென்ட் லேஅவுட்டுன்னு பேர். இதை யூஸ் பண்ணிங்கன்னால் டெக்ஸ்ட்டோட படத்தையும் நீங்கள் கொண்டு வரலாம். ஒன்றுக்கு அதாவது படத்தை நிறையா கட்டங்களில் 1 படம், 2 படம், 3 படம் நீங்கள் கொண்டு வரலாம். டெக்ஸ்டெல்லாம் இடம் மாதிரி கொண்டு வரலாம். அடுத்தாப்பில் அதர் லேஅவுட்டுன்னு ஒன்று இருக்குது சார். இந்த அதர் லேஅவுட்லேயே நிறையா இருக்குது. இது என்னன்னு கேட்டிங்கன்னா அவருக்கு பாருங்கள் இல்லையா, டபுள் கிளிக்கு. இந்த கிளிக் அடிச்சிங்கன்னா படத்தை கொண்டு வரலாம். இதில் டெக்ஸ்ட்டு போடுங்க, இதில் கிளிக்கிட்டு இதில் இது டைட்டில் மேலே, இதில் டெக்ஸ்ட்டு. இதை கிளிக் அடிச்சிங்கன்னா படம் நிறையா வரும். படம் ரெடியாக இருக்குது பார்த்தீங்களா. இந்த கட்டத்துக்குள்ளே ஒரே ஒரு படத்தை கொண்டு வரலாம். ஒரு கிளிக் அடிக்கிறேன், டபுள் கிளிக் அடித்த உடனே எவ்வளோ படம் வருது பாருங்கள். இதுக்குள்ளேயே இருக்குது, நிறையா இருக்குது படம். 1 படம் 2 படம் இல்லை. அதாவது சாதாரணமாக நடைமுறையில் பயன்படுத்தக்கூடிய படங்கள்லாம் நிறையா இருக்குது. ஸோ ஒரு படத்தை நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிவிட்டு இது வரைக்கும் பாருங்கள், இந்த கம்ப்யூட்டரை செலக்ட் பண்ணுறேன். ஓகே செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுங்க, இங்கே வந்துடும். இந்த படத்தை வந்த உடனே இந்த டெக்ஸ்ட் பாக்ஸு, டூல் பாக்ஸுன்னு பேர் இதுக்கு பேர். அதுக்குள்ளே டூல் பாக்ஸு தானாகவே இந்த இடத்துல வந்துடும். இதை பார்த்தீங்கன்னா ஷிஃப்ட்டுக்கு இந்த பட்டன் இருக்குது பார்த்தீங்களா, பெருசு பண்ணலாம். ஷிஃப்ட்டு கீயை ப்ரெஸ் பண்ணிவிட்டு இது மாதிரி மாறின உடனே அது வந்து எல்லாமே ஈவனாக பெருசாக போகும் அந்த படம். புரியுதா? அவ்வளோதான். ஸோ இதில் மாடிஃபை பண்ணுறதுக்கு தான் இந்த டூல் பாக்ஸு. என்னெல்லாம் மாடிஃபை பண்ணணுமோ அதெல்லாம் இந்த டூல் பாக்ஸை வச்சு மாடிஃபை பண்ணிக்கலாம் நீங்கள். அதுக்கு அடுத்தா போல் இதில் சார்ட்டெல்லாம் நிறையா இருக்குது, தனித்தனியாக நீங்கள் கொண்டு வரலாம். இதில் கிளிப் ஆர்ட்டு. இந்த கிளிப் ஆர்ட்டு வலப்பக்கம் இடப்பக்கம் மாறி இருக்கு பாருங்கள். இதில் கொண்டு வந்தீங்கன்னா இந்த பக்கம் இது வந்தாச்சு, இந்த பக்கம் இது வந்தாச்சு. அடுத்தா போல் இதை செலக்ட் பண்ணிங்கன்னால் இதை டெலீட் பண்ணுறதுக்கு டெல்கி அழுத்திடுறோம். அழுத்திட்டிங்கன்னா இங்கே பார்த்தீங்களா சார்ட்டு மாத்திரம். நீங்கள் சார்ட்டு சம்மந்தமான படங்கள்லாம் கொண்டு வரணும், இதை சூஸ் பண்ணலாம். ஸோ லெஃப்ட் சைடில் டெக்ஸ்ட்டு, ரைட் சைடில் சார்ட்டு. அதே தான் சார், ஆப்போசிட் டைரக்ஷன். இது லெஃப்ட்டில் சார்ட்டு, ரைட்டில் டெக்ஸ்ட்டு. அதுக்கு அடுத்தா போல் இதை கொண்டு வந்தீங்கன்னா அதாவது மீடியா டைப்பு சவுண்டு இல்லைன்னா வீடியோ கொண்டு வரலாம். அதுக்குள்ளே டெக்ஸ்ட் இங்கே போடலாம். இது ஆப்போசிட்டு. அதுக்கு அடுத்தா போல் கீழே என்ன இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா இது டபுள் கிளிக் ஆடு டேபிள். இதுக்குள்ளே டேபிள் போடலாம், இஷ்டத்துக்கு நீங்கள் டேபிளை போடலாம். இங்கே போட்டிங்கன்னா இது சார்ட்டு. ஓகே, அதாவது டயக்ராம். இந்த மாதிரி டயக்ராமை நீங்கள் போடலாம். இது மேலே டைட்டில். அதுக்கு அடுத்தாப்புல இதை சூஸ் பண்ணிங்கன்னால் அதாவது இந்த சார்ட் எப்படி இருக்குங்க, கிராஃபிக் சார்ட் மாதிரி ஒரு சார்ட்டு போடலாம். ஸோ இந்த மாதிரி தனித்தனியாக நமக்கு எது தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க நிறைய முன்னாடியே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ டெக்ஸ்ட்டுக்கு தனி, படத்துக்கு தனி, டெக்ஸ்ட்டும் படமும் தனி, அந்த மாதிரி இருக்குது. ஸோ இது ஈஸியாக நம்ம பண்ணலாம். இதை தவிர அனிமேஷன்லாம் வேறு இருக்குது. அது அப்புறமா வீடியோ டிரான்சிஷன் எஃபெக்ட் இருக்குது. அது அப்புறம் நம்ம விரிவாக பார்க்க போகிறோம். இப்போ ஒரு ஸ்லைடு ஆட் பண்ண போகிறோம் சார். டெக்ஸ்ட் லேஅவுட்டில் ஒரு ஸ்லைடை தயார் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு இதில் ஃபஸ்ட்டை செலக்ட் பண்ணியிருக்கோம். செகண்டு இது நம்ம செலக்ட் பண்ண போகிறது ஃபஸ்ட்டு. இதில் என்ன வருது, ஒரு டைட்டில் கொடுப்போமா, வெல்கம் டு WELCOME, வெல்கம் டு, கீழே CIT இன்ஃபோடெக். இதை செலக்ட் பண்ணி கிளிக் அடித்தா இது செலக்ட் ஆகிடும். CIIT INFOTECH P Limited. இப்போ இது என்ன பண்ணியிருக்கோம், நம்ம 2 டெக்ஸ்ட் வச்சுருக்கோம். செலக்ட் ஆல் போட்டெல்லாம் கம்ப்ளீட்டாக செலக்ட். Ctrl A போடுங்க, செலக்ட் ஆல். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், கலரை மாற்ற போகிறோம், ஃபாண்ட்டை மாற்ற போகிறோம். எல்லாம் ஏற்கனவே நீங்கள் பார்த்த மாதிரி தான். ஸோ இது வரைக்கும் பார்த்தீங்களா, இன்க்ரீஸ் த ஃபாண்ட் சைஸ். இதை எடுத்திங்கனாக்கா இன்க்ரீஸ் பண்ணணுன்னாக்கா கிளிக் அடித்தா தானாகவே இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும்.
ஸோ தேவையான அளவுக்கு. இப்போ ஃபாண்ட் என்ன பண்ண போகிறோம், புக்மன் ஓல்டு ஸ்டைல் மாற்ற போகிறோம். மாற்றியாச்சு. போல்டு பண்ண போகிறோம். போல்டு பண்ணியாச்சு. இப்போ இடம் போடல, கொஞ்சம் இழுத்துக்கோங்க. ஒரே லைனில் வந்துட்டா சூப்பராக போச்சா. கலர் என்ன பண்ணலாம், வேறு கலர் மாற்றலாமா. கலர் மாற்றுக்கு ஃபாண்ட்டு கலருக்கு என்ன பண்ணுறீங்க, இங்கே இல்லை இல்லையா, கவலைப்படாதீங்க. இதோ இந்த இடத்துல போய் டூல் பாரில் ஒரு கிளிக் அடிச்சிங்கனால் எல்லாமே வந்துடும். இந்த இடத்துல ஃபாண்ட்டு கலர் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஃபாண்ட்டு கலரை செலக்ட் பண்ணிங்கன்னால் ஃபாண்ட்டு கலரெல்லாம் இருக்கும். அப்போ என்ன பண்ண போகிறோம், நம்ம மோர் கலர் சூஸ் பண்ணுறோம். ஸோ நல்லா எக்ஸலண்ட்டாக ஒரு ரெட்டு கலரை கொடுக்குறோம். அவ்வளோதான் சார், கொடுத்தாச்சு. இப்போது C8 இன்ஃபோடெக் ரெட்டு கலரில் வந்தாச்சா. வெல்கம் டூன்னு இருக்குது பார்த்தீங்களா, இதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு இதில் என்ன பண்ணுறீங்க, அதே மாதிரி கண்ட்ரோல் ஏ போட்டால் எல்லாமே செலக்ட் ஆகிடும். இப்போ என்ன பண்ணுறோம், அதே மாதிரியே ஃபாண்ட்டை மாற்றுறோம். புக்மன் ஓல்டு ஸ்டைலு ஃபாண்ட்டு சைஸ் இங்கேயும் மாற்றலாம். ஸோ ஒரு 60 வச்சுக்கிறோம். ஓகே, போல்டு. இப்போ இதுக்கு வேறு கலர் கொடுக்க போகிறோம். இந்த இடத்துக்கு போங்க, ஃபாண்ட்டு கலர் இருக்கு இல்லையா, இங்கே கிளிக் அடிங்க. நல்ல ப்ளூ கலர் கொடுக்கலாமா, மோர் கலர்ஸ்க்கு போங்க, டார்க் ப்ளூ கொடுங்க சார். ஓகே ஓகே ஓகே. இப்போது ப்ளூ கலர் வந்தாச்சு பார்த்தீங்களா. வெல்கம் டு C8 இன்ஃபோடெக் ப்ரைவேட் லேப்டாப்ங்கிறது 2 ஃப்ரேம் இருக்குது உள்ளுக்குள்ளே, ஞாபகம் வச்சுங்க. அது பாருங்கள், இது ஒரு ஃப்ரேமு, இது ஒரு ஃப்ரேம். எதுக்காக சொல்கிறேன்னா அனிமேஷனில் தனித்தனியாக எஃபெக்ட் வரும், அதுக்காக தான். இதையே ஒரு ஃப்ரேமாக பண்ணலாம். அடுத்தாப்பில் எப்படி பண்ணுறது பார்ப்போம். இது முடிச்சாச்சு சார் ஸ்லைடு. இப்போ இது எப்படி ஒர்க் பண்ணும் அப்படின்னு உங்களுக்கு தெரியணுன்னால் F5 ப்ரெஸ் பண்ணுங்கள். ஆட்டோமேட்டிக்காக இது ஒர்க் பண்ணும். இப்போ பாருங்கள், ஸ்லைடில் எப்படின்னு தெரியும், இதே மாதிரி வந்துடும். ஓகே, ஸோ வெல்கம் டு C8 இன்ஃபோடெக் பி லிமிடெட் இருக்கு இல்லையா, உங்களுக்கு LTD தெரியாது உங்களுக்கு. ஏன்னு கேட்டிங்கன்னா எஸ்கேப்க்கு அழுத்திங்கன்னா பழையபடியே அந்த இடத்துக்கு வந்துடலாம். ஸோ இந்த மாதிரி ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு ஸ்லைடை தயார் பண்ணுறோம். இந்த ஃப்ரேமை யூஸ் பண்ணியிருக்கோம் இப்போ நம்ம. ஓகே, சரியா போச்சா. ஓகே, இப்போது நம்ம அடுத்தா போல் இன்னொரு ஃப்ரேம் ஒன்று வேணும் இல்லையா உங்களுக்கு. இப்போ ஒரு ஃப்ரேம் தயார் பண்ணிட்டோம் நம்ம. இப்போ பாருங்கள், மடித்து வச்சுருக்கோம். இந்த ஃப்ரேமில் இந்த லெட்டரை மடித்து வச்சுருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா அங்கே F5 ப்ரெஸ் பண்ணால் ஃபுல்லாக பார்க்கலாம் நீங்கள். இப்போ பாருங்கள், கிளியராக தெரியுதா. இந்த மாதிரி உங்களுக்கு அட்டகாசமாக தெரியும். இப்போ எஸ்கேப் கீயை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. சரியா போச்சு. அடுத்த ஸ்லைடு பண்ணணும் சார். இப்போ அடுத்த ஸ்லைடு எப்போ பண்ண போகிறோம் நம்ம, அது என்ன பண்ணணும், அங்கே போய் இன்சர்ட்டுக்கு போங்க. இன்சர்ட்டில் போய் நியூ ஸ்லைடு கிளிக் அடிங்க. இப்போது ஒரு டெக்ஸ்ட் ஸ்லைடு, இதில் டெக்ஸ்ட் தான் சார், படங்கள்லாம் கொண்டே வர முடியாது. ஸோ இப்போ என்ன பண்ணியிருக்கோம், 2 இருந்தது உங்களுக்கு, இதில் 2 இருக்குது இல்லையா, இதை ஒரே இதுலேயே கொண்டு வருவோம். ஏன்னு கேட்டிங்கனாக்கா ஒரு ஃப்ரேம்குள்ளேயே கொண்டு வந்தோம்னாக்கா அனிமேஷன் போலாம் நமக்கு சௌரியமாக இருக்கும். ஸோ அதை எப்படி கொண்டு வருது, அதனால என்ன பண்ணுறீங்க, இதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல டெக்ஸ்ட்டை கொண்டு வரணும் இல்லையா. இப்போ நம்ம திருப்பி அடிக்க வேண்டாம், அதுலேருந்து காப்பி பண்ணி கொண்டு வந்துடலாம். இந்த ஃபஸ்ட்டு ஸ்லைடுக்கு போங்க, கிளிக் அடிச்சுட்டு இதை அப்படியே காப்பி பண்ணுங்கள், Ctrl C. இப்போ 2வது ஸ்லைடுக்கு இந்த இடத்துல கிளிக் அடிங்க. லெஃப்ட்டில் இருக்குது பார்த்தீங்களா, இங்கே கிளிக் அடிச்சுட்டு இந்த இடத்துல செலக்ட் பண்ணிவிட்டு Ctrl V அடிங்க. இப்போ வந்தாச்சு. அப்புறம் ஒரு என்ட்ரிக்கு எடுத்தால் அந்த இது ஃப்ரேம் பெருசாக போயிடும். திருப்பியும் பழையபடி ப்ரீவியஸ்க்கு இந்த 1ல் போய் ஒரு கிளிக் அடிங்க. அடிச்சிட்டோடனே C8 இன்ஃபோடெக் ப்ரைவேட் லிமிடெட் இருக்கு இல்லையா, அதை அப்படியே காப்பி பண்ணுங்கள், Ctrl C. அதுக்கு அடுத்தாப்பில் செகண்டுக்கு வாங்க, இங்கே கிளிக் அடிங்க. இந்த இடத்துல கர்சரை அங்கே கொண்டு வச்சுக்கணும். என்ட்ரிக்கு எடுத்துன்னா அடுத்த லைன் Ctrl V. அவ்வளோதான். இப்போ என்னாச்சுன்னா ஒரே ஃப்ரேமுக்குள்ளேயே நம்ம 2ஐயும் கொண்டு வந்துட்டோம். இப்படி இழுத்திங்கனாக்கா பெருசாகிடும். இப்போ இது பாருங்கள், இதில் என்ன ஆகும், இது மாறுதான். இந்த மாதிரி ஸ்கொயர் வந்துன்னா 4 அம்புக்குறி 4 டேரக்ஷனில் வந்துன்னா அதை பிடிச்சி இழுத்துக்கலாம். சென்டர் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ஒரு ஃப்ரேம்லேயே நம்ம பண்ணிட்டோம். ஓகே, உங்களுக்கு ஸ்பேஸ் இன்க்ரீஸ் பண்ணிக்கணும்னால் இந்த இடத்துல என்ட்ரிக்கையை வச்சு கர்சர் செலக்ட் பண்ணி என்ட்ரிக்கையை எழுத்துங்க. இப்போ நம்ம வெல்கம் டு C8. இது எப்படி இருக்குன்னு பார்ப்போமா. இது ஒரே ஒரு ஃப்ரேம் இது. இப்போ F5 ப்ரெஸ் பண்ணிங்கன்னால் இப்போ பாருங்கள், வெல்கம் டு C8. ஸோ இது ஒரே ஃப்ரேமில் பண்ணியிருக்கோம். நம்ம முன்னாடி பண்ணினது 2 ஃப்ரேமில் பண்ணியிருக்கோம், அதுதான் வித்தியாசம். இப்போ இந்த பண்ணியிருக்கிறது தனித்தனியாக 2 ஃப்ரேம் யூஸ் பண்ணியிருக்கோம். இதை யூஸ் பண்ணியிருக்கிறது ஒரே ஃப்ரேமு. இதை பார்த்தீங்கன்னா இது ஒரு ஃப்ரேமு, இது ஒரு ஃப்ரேமு. வேறஸ் 2வது செலக்ட் பண்ணுறோம், இது எல்லாமே ஒரே ஃப்ரேமு. ஓகே, ஸோ ஒரு ஃப்ரேமுக்குள்ளேயே நீங்கள் தயார் பண்ணலாம், 2 ஃப்ரேம்லேயும் பண்ணலாம். இப்போ இன்னொரு சில பேர் டவுட் இருக்கும். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், அடுத்தா போல் நியூ ஸ்லைடு போடுறோம்.
ஃபைலு, இல்லை இன்சர்ட்டு, நியூ ஸ்லைடு, 3வது ஸ்லைடு ஆட் பண்ணுறோம். 3வது ஸ்லைடு ஆட் பண்ண உடனே இப்போ நீங்கள் இது 2 இருக்கு இல்லையா டெக்ஸ்ட்டு, இதை கூட நீங்கள் என்ன பண்ணலான்னா இதை டெலீட் பண்ணிக்கலாம், ஒன்றாவே மாற்றிக்கலாம். நீங்கள் எப்போதுமே அதை செலக்ட் பண்ணுங்கிற அவசியம் இல்லை. இப்போ எப்படி டெலீட் பண்ணுறது, இதை செலக்ட் பண்ணிவிட்டு டெல் கீ அர்ஸ் பண்ணிங்கன்னால் இதை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிவிட்டு டெல் கீ எழுதினீங்கன்னா போயிடும். இந்த மாதிரி செலக்ட் பண்ணிவிட்டு டெல் கீ எழுத்துறீங்க, மறைஞ்சு போடும். இப்போ என்ன பண்ணுறீங்க, இந்த இடத்துக்கு வந்துட்டு நீங்கள் இதை இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு உங்கள் விருப்பப்படி ஒரே ஃப்ரேமாகவும் யூஸ் பண்ணலாம். அதாவது டெக்ஸ்ட்டை பொறுத்த வரையிலும் எத்தனை ஃப்ரேம் கொடுத்தாலும் உங்களுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஒரு ஃப்ரேம்லேயும் யூஸ் பண்ணிட்டு மற்றதெல்லாம் டெலீட் பண்ணிடலாம். இப்போ நம்ம பார்த்தது 1 பார்த்துட்டோம், 2 பார்த்துட்டோம். அடுத்தாப்போல் பார்க்க போகிறது இதில் இது பாருங்கள், இதை பார்க்க போகிறோம். இதில் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த ஃப்ரேமில் நம்ம டைட்டில் ஒன்று கொடுத்துட்டு கீழே வரிசையாக அடிச்சிங்கன்னா அதுவே பாயிண்ட்டு கொடுத்துரும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் லேர்ன் இன் எ வீக்குன்னு கொடுக்குறேன் சார். டைட்டில் LEARN இன் எ வீக்கு கொடுத்தாச்சு. ஓகேயா, இதில் என்ன அடுத்தா போல் கீழே கம்ப்யூட்டர் ஹார்ட்வேர்னு போடுறோன்னு வச்சுங்களேன். கம்ப்யூட்டர் ஹார்ட்வேர் COMPUTERHARDWARE லேர்ன் இன் ஏவி கம்ப்யூட்டர் ஹார்ட்வேர் டைட்டில் கொடுத்துட்டோம். இப்போ அடுத்தாப்போல் இந்த டெக்ஸ்ட்டுக்கு வரோம் பார்த்தீங்களா. இந்த டெக்ஸ்ட்டை என்ன பண்ணுறீங்க, கொஞ்சம் சின்னது பண்ணிங்க, இடிக்கிறது இல்லை. இப்போ இதில் உள்ள கம்ப்யூட்டர் ஹார்ட்வேர் கொடுத்துட்டோம். நம்ம இதில் என்னென்ன டாபிக் இருக்குது நமக்கு தெரியுங்களா, சப்ஜெக்டை அது இங்கே அடிங்க. என்ன, கம்ப்ளீட் அசம்பிளிங், SSEMBLING கம்ப்ளீட் அசம்பிளிங். என்டர் அடிச்சிங்கன்னா தானாகவே டாட் வந்து இந்த மார்க் வந்துடும், உங்களுக்கு புல்லட் மார்க் வந்துடும். அடுத்தது கம்ப்ளீட் அசம்பிளிங் OS இன்ஸ்டலேஷன் INSTLA OS இன்ஸ்டலேஷன் டிவைஸ் சேவர்ஸு. இப்போ என்ன பண்ணியிருக்கோம், 3 டாபிக் அடிச்சிருக்கோம் சார். OS இன்ஸ்டலேஷன், டிவைஸ் சேவர்ஸு, ட்ரபிள் ஷூட்டிங். இப்போ இந்த மாதிரி இந்த சப்ஜெக்டை இதில் கொடுத்துட்டோம் சார். இதை சின்ன இப்போ இந்த லெட்டரை என்ன பண்ணுறீங்க, பெருசு பண்ணுங்கள். ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இதை இப்போ பெருசு பண்ணுறதுக்கு நீங்கள் இந்த ஃபாண்ட் சைஸை செலக்ட் பண்ணிவிட்டு இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா பெருசாகிடும். ஸோ இப்போ என்ன பண்ணுறோம், 40 வைக்கிறோம். அதே மாதிரி இதையும் என்ன பண்ணுறோம், பெருசாக வைக்கிறோம். இப்போ என்ன பண்ணலான்னா இதுக்கு நம்ம கலர் கொடுக்கலாம். இந்த மேலே டைட்டில் பார்க்குற கலர் என்ன கொடுக்கலாம், நம்ம இதையே என்ன பண்ணுறோம், உங்கள் இஷ்டத்துக்கு போட்டுங்க. போல்டு போடுங்க. போல்டு போட்டுட்டு கலர் ஃபில் கலர் இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடத்துல ஃபில் கலர்னு ஒரு டாபிக் இருக்குது பாருங்கள். ஃபில் கலர் கிளிக் அடித்தா கலர் ஃபில்லப் ஆகிடும். அப்போ என்ன பண்ணோம், வேரியஸ் கலர் நமக்கு வேணும் இல்லையா, செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு ரெட்டு கொடுக்குறேன். இப்போ ஃபாண்ட்டுக்கு கலர் வேணும்னா ஃபாண்ட்டு கலருக்கு வாங்க, ஒயிட்டை கொடுத்துறேன், ரிவர்ஸில் வந்துடும். இப்போ பாருங்கள், இதை கொஞ்சம் பெருசு பண்ணிக்கோங்க, அப்போ தான் உங்களுக்கு பூரா தெரியும். இப்போ அட்ராக்ஷனாக இருக்கா. அடுத்த அப்போல் இதுக்கு என்ன பண்ணுறீங்க, இதுக்கு ஒரு கலரை கொடுக்கலாம். என்ன பண்ணலாம், ஃபில் கலருக்கு வாங்க, ப்ளூ கொடுங்க, டார்க் ப்ளூ. ஃபாண்ட்டு சைஸுக்கு என்ன பண்ணுறீங்க, Ctrl A போட்டிங்கன்னா எல்லா ஃபாண்ட்டும் செலக்ட் ஆகிடும். செலக்ட் ஆன அப்புறம் ஒயிட்டை கொடுங்க, அவ்வளோதான். இப்போ சரியாக போய் சார். ஸோ இந்த ப்ரெசன்டேஷனை இப்போ எப்படி இருக்குன்னு பாருங்கள். இதை என்ன பண்ணுறோம், கொஞ்சம் இறக்கி வச்சுக்கோங்க. இறக்கி வச்சுட்டு இந்த ஸ்கொயர் வந்தவுடனே கொஞ்சம் இறக்கிங்க, இப்படி இறக்கிங்க. இப்போது F5 ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஸ்லைடு எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம் நம்ம. F5 இப்போ டவுன் ஆரோக்கு ஃபஸ்ட்டு இது, ரெண்டாவது டவுன் ஆரோ, ரெண்டாவது ஸ்லைடு, மூணாவது பார்த்திங்களா எப்படி இருக்கு பாருங்கள். ஸோ இது உங்களுக்கு பாதி தான் இதில் தெரியும், நீங்கள் நடைமுறையில் பார்க்கும்போது தெரியும், பூரா உங்களுக்கு தெரியாது. ஓகே, ஸோ உங்களுக்கு ப்ரெசன்டேஷன் எப்படி இருக்குன்னு தெரியறதுக்காக தான் பண்ணியிருக்கோம். இப்போ எஸ்கேப் வச்சிங்கன்னா பழையபடியே போயிடும். இது சின்னது பண்ணிக்கிறேன், சின்னது பண்ணால் தெரியுமா. இப்போ உங்களுக்கு சின்னதாக காமிக்கிறேன் சார், உங்களுக்கு காமிக்கிறதுக்காக ரொம்ப சின்னது பண்ணுறோம்.
செலக்ட் பண்ணிவிட்டு ஃபாண்ட்டு சைஸை 40 வைக்கிறோம். சின்னது பண்ணிடுறோம். அதை கீழே இறக்கிறோம். இதையும் சின்னது பண்ணிடுறோம். இதையும் ஸ்மால் சைஸு. செலக்ட் ஆல், கண்ட்ரோல் ஏ, ஃபாண்ட்டு சைஸை ஒரு 28. இந்த டப்பாவையும் சின்னதாக காமிக்கிறோம். இதை இப்போ செலக்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஸ்கொயர் இருந்ததுன்னா நீங்கள் இஷ்டத்துக்கு நகர்த்தி வச்சுக்கலாம். ஓகேயா? இப்போ F5 ப்ரெஸ் பண்ணுறேன். எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு 2வது ஃப்ரேமு, டவுன் ஆரோ 3வது ஃப்ரேமு. இப்போ எப்படி இருக்கு பார்த்தீங்களா? ஸோ உங்களுக்கு சின்னது பண்ணி காமிச்சிருக்கேன் இப்போ. ஓகே, ஸோ இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணலான்னா வெறும் டெக்ஸ்ட்டை மாத்திரம் யூஸ் பண்ணியிருக்கோம். அதில் டெக்ஸ்ட்டை மாத்திரம் யூஸ் பண்ணி நம்ம இப்போ எஸ்கேப் போட்டிங்கனாக்கா பழைய எப்படியோ வந்துடும். ஓகே.